இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னி ராசியிலும் மாற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பயிற்சி ஆறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. அதனால் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. 23ஆம் கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னி ராசியில் பயிற்சி ஆறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆறாரு. இந்த 3 கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் கிரக சேர்க்கை, நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும். அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம். நீங்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதம். உங்கள் நண்பர்களின் முழு ஆதரவை பெற போகிறீங்க. திட்டமிட்டு எந்த வேலை செஞ்சாலும் அது சரியான நேரத்தில் முடியும். நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வேலையில் உள்ள தடைகளெல்லாம் நீங்கும். நிதானத்துடன் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த வேலையும் நற்பலன் அள்ளித்தரப்போகுது. சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை அமையும். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் லாபம் சூப்பராக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமான ஆதாரங்கள் உருவாகும். அரசியல் தொடர்பு இருந்துச்சுன்னா பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கலவையான மாதம். மாத தொடக்கத்தில் வேலையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு நீண்ட அல்லது குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்வீங்க. செல்வாக்குமிக்க நபருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் ஆதரவை பெறுவீங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறித்து மனம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவரின் உதவியை நீங்கள் நாடுவீங்க. அவங்களோட உடல்நிலை குறித்து கவலைக்கிடம் இருக்கும். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதல் உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பார்த்து நடந்துக்கணும். 3 கிரக சேர்க்கை ஏற்படுது உங்களுக்கு. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பெறாரு. அதிபதியாக அமர்றாரு. ஒவ்வொரு முயற்சியும் செயல்பாட்டிலும் முன்னேற்றம் இருக்கும். பணியிடத்தில் வெற்றி வாய்ப்புகள் வகை சூடும். பொருளாதார நிலை அதிகரிக்கும். செஞ்ச முதலீடு மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை பெறலாம். இந்த மாதத்தில் உங்கள் வசதிகளும் சுகபோகங்களும் அதிகரிக்கும். வருவாயை பெருக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான சூழல் உருவாகும். கடின உழைப்பின் பலனை பெறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நீங்கள் புதிய கட்டத்தை நோக்கி முன்னேறுவீங்க. விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். துலாம் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் நிறைஞ்சிருக்கும். உங்கள் வருமானம் சூப்பராக இருக்கும் என்றாலும் செலவுகள் ஜாஸ்தி. உங்களை இது கவலையடைய செய்யும். இது தவிர உங்கள் உடல்நல பிரச்சனைகளையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கிறணும். கவனக்குறைவாக இருந்துட்டீங்கன்னா தப்பு. இப்போ உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். உடல்நல பிரச்சனைகள் உங்களை எல்லா பக்கத்துலேயும் சூழ்ந்துக்கிறோம். சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். தொழிலை பற்றி சொன்னோம்னா வேலை செஞ்சிங்கன்னா இந்த மாதம் சாதகமானது. கடின உழைப்பு வெற்றியின் மூலம் பலனளிக்கும். கடின உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். வேலையில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம். இப்போதைக்கு எந்த புதிய மாற்றத்தையும் தவிர்த்துட்டு இருக்கும் இடத்துலையே இருங்க. வியாபாரம் செஞ்சிங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிடுவீங்க. அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பலனளிக்கும். அரசு துறையில் லாபம் கிடைக்கும். காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரணத்தினால ஈகோ மோதல்களும் ஏற்படலாம். திருமணமானவர்களை பற்றி சொன்னோம்னா மாத தொடக்கத்தில் இருந்து 2வது வாரம் வர உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு நிலைமை சீரடைய ஆரம்பிக்கும். கடினமான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக இருக்கணும். படிப்பில் முழுமையான கவனம் செலுத்த தொடங்குவீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். இது மட்டுமே நீங்கள் திருப்தியுடன் எல்லா வேலையும் செய்ய உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். தன்னம்பிக்கை பேணுவதில் முக்கியமாக அனைத்து பணிகளிலையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீங்க. இந்த மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா
வெள்ளிக்கிழமைக்கு கன்னி பூஜை செய்யணும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முன்னோர்களின் ஆசி எல்லாத்துலேயும் இருக்குது. உங்கள் செலவுகளில் உங்கள் செயல்களில் சிரமங்கள் இருக்குது, இருந்தாலும் வெற்றி அடைய முடியும். சமூகத்தில் உள்ள மற்றவங்களை ஆதரிக்கவும் முடியும். சூழலின் பெயரையும் புகழையும் வழங்குது. திருப்தி அளிக்கும் கோயில் கட்டுமானம் மற்றும் மேம்பாட்டு தொடர்பான செயல்களிலும் நீங்கள் ஈடுபடலாம். இந்த மாதம் தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் வளர்ச்சி இருக்குது. பணிச்சூழலில் அதிகாரம் வழங்கப்படுது. வேலையில் சாதனைகளை செய்ய முடியும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களின் அனைத்து திட்டங்களையும் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமான வணிகத்தில் லாபம் கிடைக்கும். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுலேயுமே உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஊதியத்துடன் உயர்நிலை பதவிகளுக்கு வேலை மாற்றங்களை நீங்கள் திட்டம் போடலாம். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டிலும் எதிரிகள் மூலம் சிரமங்களை முறியடித்து முன்னேற முடியும். இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிச்சிரும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் மனம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடவும் மன அமைதியை பெறவும் வழக்கமாக தியானத்தை மேற்கொள்ளணும். அப்போது மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது உறவு முறிவை ஏற்படுத்தும். உங்கள் விருப்பங்கள் தியாகம் செஞ்சு உங்கள் அன்புக்குரியவர்களின் தேவைகளை பூர்த்தி செஞ்சு காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெற பரிந்துரைக்கப்படுறீங்க. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவின் மூலம் பெரும் சிரமங்களை சமாளிக்க முடியும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் வளர்ச்சியில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் உயர் படிப்பில் உள்ள மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க, வளர்ச்சியை பெறுவாங்க. உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில்நுட்பங்களை கற்றுக்கிடுவாங்க, வாய்ப்புகள் இருக்கும். காதல் உறவை எடுத்துக்கிட்டால் நீங்கள் முடிவெடுக்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். தவறான புரிதல்களை அதிகரிக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வாக்குவாதங்கள் மற்றும் சர்ச்சைகளை ஏற்படுத்தும். உறவு முறிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகளை அளிக்கும். மேலும் உங்கள் மனச்சோர்வடைய செய்யும். அதனால் முடிவெடுப்பதில் ஈடுபடுவதில் ஒத்திவைங்க. அன்புக்குரியவர்கள் எடுக்கும் முடிவுகளை ஏற்றுக்கிறங்க. காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெறுவதற்கு வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உங்கள் அன்புக்குரியவர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். ஆனால் காதலில் உள்ள சிக்கல்களை தவிர்க்க அதை ஏற்றுக்கொள்வது அவசியம். அவர்களுடைய விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றவும் அந்த திறன் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதனால் கடினமான சூழ்நிலைகளை நிர்வகிக்கவும் அதை நிறைவேற்றவும் போதுமான நேரத்தை கோரவும் பரிந்துரைக்கப்படுறீங்க. தனிநபர்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். மேலும் காதல் உறவுகளில் ஈடுபடாமல் இருக்கணும். வாழ்க்கையில் பெரிய சிரமங்களை தவிர்க்க ஒருதலை பட்சமான அன்பில் இருந்தீங்கன்னா உங்கள் அன்புக்குரியவர்களை உங்கள் ஈர்ப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நீங்கள் அன்பை புரிஞ்சு கொள்ளாமல் போயிடுவீங்க. அது உங்களை புண்படுத்தும். குலதெய்வத்தை தவறாமல் வழிபடணும். காதல் உறவுகளில் உள்ள கஷ்டங்கள் குறையும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதம் உங்கள் பணத்தை மற்றவங்களின் வளர்ச்சிக்காக செலவழிப்பதன் மூலம் திருப்தியை பெறுவீங்க. கோயில்களுக்கு நன்கொடை வழங்கவும் செலவுகளை வழங்கக்கூடிய கோயில் கட்டுமானம் மற்றும் மேம்பாட்டு பணிகளில் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருக்குது. மனநிறைவையும் செலவுகளையும் வழங்கும் கோயில்களில் திருவிழாக்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுது. தொழில் மூலம் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்குது. தொழில் மூலம் லாபம் பெறலாம். இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் நிதி இழப்புகளை ஏற்படுத்தும். இழப்புகளை தவிர்க்க உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க. வாழ்க்கை துணை மற்றும் வணிக கூட்டாளிகள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வீடு, நிலம், வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான நடவடிக்கைகள் பெரும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு உங்கள் பணத்தை முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருக்க பரிந்துரைக்கணும். அப்போ தான் நல்லது. துர்காதேவியை வழிபட்டாலே அதெல்லாம் நடந்துடும். உங்கள் செலவுகள் குறையும். மேலும் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதம் உங்கள் பணிச்சூழலில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அது திருப்திகரமாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த சிரமங்களை சமாளித்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் விரும்பிய பதவிகளுக்கு வேலை மாற்றங்களை திட்டமிடலாம். புகழ் மற்றும் நிதி வளர்ச்சியை வழங்கும் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. துறை தலைவர்களாக இருந்தால் உங்கள் பதவிகள் பெரிய வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கும். நிர்வாக திட்டங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு வெற்றியையும் ஆதரவையும் கொடுக்கும்.
நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உங்கள் வணிகத்தை மேம்படுத்த உதவுது. அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கும் பங்குதாரரின் ஆதரவையும் பெற முடியுது. புதிய சிந்தனைகளை செயல்படுத்துவதன் மூலம் சமூகத்தில் புகழ் பெற முடியுது. உங்கள் வணிக வளர்ச்சிக்கான உங்கள் யோசனைகளை செயல்படுத்த வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவு செய்கிறாங்க. உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த முதலீடுகளை செய்ய புதிய கூட்டாளர்களையும் நீங்கள் பார்க்கலாம். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அனுகூலமாக இருக்கும். கணுக்கால், சுவாசம், கால் மற்றும் பாதம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கு நல்ல காலம். பூரண குணமுடைய இந்த பகுதிகளில் பிரச்சனை இருந்தால் சிகிச்சைக்கு போகலாம். இருந்தாலும் முகம் மற்றும் கண்களில் பிரச்சனைகள் எழலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவர்கிட்ட போகணும். இருந்தாலும் முன்னோர்களின் ஆசையால் சிரமங்களை சமாளித்து விரைவில் குணமடைவீங்க. சிவபெருமான வழிபடணும். உடல்நல குறைபாடுகளை தவிர்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவீங்க. மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய மொழிகளை கற்றுக்கிறது கூடுதல் திறமையாக இருக்கும். அரசாங்கத்தால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் உங்கள் திறமையை காட்டுங்க. அறிவை சேகரிக்கணும். வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையை பெறணும். பயத்திலிருந்து வெளிவரணும். அவர்களுக்கு துணை புரியும். இருந்தாலும் பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் வளர்ச்சி பெறுவது கடினமாக இருக்கும். வெற்றி பெற பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கணும். எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்தணும். மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி நினைக்காம மனக்கவலைகளை நீக்கி கல்வியில் வளர்ச்சியை பெறவும் பரிந்துரைக்கப்படுறீங்க. கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்கிரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 2, 3, 10, 11, 14, 15, 16, 17, 25, 26, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 4, 5, 6, 7, 8, 9, 18, 19, 22, 23 மற்றும் 24. இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.